வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவர் வீட்டை விட்டு சொத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டார். அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா விட்டு வந்துட்டார். அதெல்லாம் பார்த்த பிற்பாடு இவங்க உடனே மன எழுந்து போயிடுறாங்க. மிஸ் சாரதா அப்படிங்கிறது தான். சாரதா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, வா இந்த வீட்டில் நீ உன்னையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே வீட்டில் எத்தனை குடும்பமாக குடியிருப்பீங்கன்னு எவனும் கேட்டுற மாட்டாங்களான்னு தெரியல. மாமி ஒருவேளை அந்த சின்ன வீட்டில் வச்சுக்குவாங்களோ, திரும்ப அவங்களே வச்சுப்பாங்களோ நம்ம தெரியல. உடனே போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து சமைக்க வராங்க. உடனே கங்கா வந்துட்டு, என்னம்மா இவ்வளவு காய்கறி ஒரு கல்யாணத்துக்கு மாதிரி வாங்கிட்டு வந்துருக்குற அப்படின்னாக்கா, அந்த தம்பி வந்துருக்குது சமைக்க வேண்டாமா அப்படின்னாக்கா, உடனே வந்துட்டு, என்னம்மா உனக்கு முன்னே பிடிச்சிச்சின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக பிடிச்சி போயிடும், பிடிச்சி போட்டுனா பிடிக்கலன்னா தூக்கி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா, நான் அப்படியா பண்ணேன். நான் என்னமோ பணம் கொடுத்து என் பிள்ளையை வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரே அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து ஆத்திரமாயிருச்சு அப்படின்னு. இன்னமும் சின்ன மக சரியாக போச்சு அப்படிங்கிறதுக்கு உனக்கு நன்றி உணர்வே இல்லை. வாடகையே வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் குடியே வச்சுருந்தாங்க, நன்றியே இல்லை. பசுபதியை உதச்ச தள்ளிட்டு உன்னை கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் மறந்தே போயிட்டீங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தாண்டி பணம் கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சாரதா ஓகே மாறிட்டா விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளார வராங்க. வந்தாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் போகிறாரு நிவிதின்ட்டுக்கு. நிவினுக்கு பொண்ணு என்ன விஷயம்னு கேட்குது அந்த பொண்ணு. யமுனா இல்லை ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி நிவின் வந்து சொல்கிறாரு அப்படின்னு. நிவினே சொல்கிறாரு, அப்படியா வர சொன்னீங்கன்னு அப்படி நினச்சேன் நான், வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா, எப்படியா அப்படின்னா, ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே விட்டார். என்னது வந்துட்டாரா, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நானும் வரேன் பிள்ளை கிளம்புது. நிவின் அப்பயே ஐயோ இது வம்புழுக்க போதே இந்த கேஸே அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு வராங்க. இங்கே வந்தாக்க வந்துட்டு எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. உட்காந்து சாப்பிட்டா அந்த பொண்ணு மேலே மொட்டை மாடிக்கு வராங்க. ஜாலியாக நிற்கும்போது அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு சாரிக்கா அப்படின்னு யமுனா சொல்லுது. உடனே பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. ஓ காவிரியும் வம்புழுத்துட்டியான்னு சொல்லிட்டு ஒரு புத்தி சொல்கிறாரு. எவ்வளோ மோசம் அவனை நினச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்துட்டு உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க வந்துட்டு, அப்புறம் தெரியுமா வந்துட்டு ஏக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது முன்னுக்கே அப்படின்னாக்கா, எங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது. ஆமாம் தெரிஞ்சது வந்துட்டு நிவின் மட்டும்தான். நிவின் தான் முதன் தெரியும். நிவின் தான் முதன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை உடனே வந்துக்கிட்டு மூஞ்சியை தூக்கிறது. உடனே என்னதுக்கு எதுக்கு இவர் முதல்ல கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நிவின் நினைக்கிறாரு. இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு அப்படின்னு. ஆனால் கொடுமைனா 3 மாப்பிள்ளைய வந்திருக்காங்க, ஒன்றா சேர்ந்துருக்காங்க, சொத்தை விட்டு வந்திருக்காரு. என்ன பொழைக்க போகிறோம், நீ செஞ்சது சரியா தப்பா, எப்படி நீ தாத்தா பாட்டியை விட்டு வரலாம், இப்போ நீ வந்துக்கிட்டு அந்த சொத்தெல்லாம் விட்டு வந்தீங்கன்னா பசுபதியும் கூட்டு வந்துடுவானே அன்பு, பசுபதியை கூட்டு வந்து வீட்டில் ராகினியோட உட்கார வச்சுக்கிட்டு கடைசியில் பாட்டி அதை விஷம் வச்சு கொண்டு விடுவானேப்பா, இந்த சொத்தெல்லாம் எப்படி, இந்த கடையெல்லாம் இருக்குது, கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத பற்றி 2 விதமான சகலைகளும். சரி குமரன் தான் ஒரு மக்கி அப்படின்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நிவின் வந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், அதாவது சேர மாட்டாங்கிறது சேர்ந்து கொடுப்பார். அதுக்கடுத்து லைஃப் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி சீரியஸாக பேசாமல் பக்கித்தனமாக யமுனாவை பற்றி பேசுகிறது கேவலமாக இருக்குது.